ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, பாத்திரம் அடுக்க வளையல் மட்டும் இருந்தால் போதும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப்ஸே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் மசாலா பேக்கெட்லாம் கடையில் வாங்கிட்டு வந்து பாதி நம்ம யூஸ் பண்ணிட்டு மிச்சம் பாதி நம்ம அப்படியே மடித்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கும் போது அந்த மசாலா பேக்கெட் வாசனை எல்லாமே நமக்கு போயிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த மசாலா ஃபுல்லாகவே நமக்கு சின்ன சின்ன உருண்டையை கட்டி மசாலா ஃபுல்லாகவும் நமக்கு வேஸ்ட்டுமே ஆகிடுங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் பூவெல்லாம் வைக்கக்கூடிய இது போல் ஊசி இருக்கு இல்லையே, இந்த மாதிரி ஊசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா பாக்கெட்டை இந்த மாதிரி மடித்து நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் ஊசி இது போல் நீங்கள் வச்சுட்டா போதும். நமக்கு அந்த மசாலா பாக்கெட் நல்லா டைட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே நமக்கு காற்றுமே போகாது, நமக்கு வந்துட்டு புழு பூச்சி வராது. அதே போல் மசாலா பாக்கெட் நமக்கு எதுவுமே உருண்டுமே நமக்கு கட்டாதுங்க. இப்போ நான் இதே போல் எல்லா மசாலா பாக்கெட் மேலேயும் இந்த ஊசி நான் போட்டு வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் போடும்போது 1-2 மசாலா பாக்கெட் நீங்கள் சேர்த்துக்கூட இந்த மாதிரி நீங்கள் ஊசி நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா பேக்கெட்டும் ஊசி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் வேஸ்ட் இருக்கக்கூடிய இது போல் பிளாஸ்டிக் டப்பெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நம்ம டப்பை எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா பேக்கெட்லாம் வச்சு இல்லையா, நம்ம மசாலா பேக்கெட் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் டப்பாக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு மசாலா பேக்கெட் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நீட்டாகவும் இருக்கும், க்ளீனாகவும் இருக்குங்க. இப்போ பாருங்கள், மசாலா பேக்கெட் ஃபுல்லாகவே நான் பாக்ஸ் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் மசாலா பேக்கெட் வச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மசாலா பேக்கெட் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. எடுத்து யூஸ் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸை என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இந்த ப்ளவுஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம அடிக்கடிக்கு ப்ளவுஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ஊக்கு மாட்டிட நமக்கு டேமேஜ் ஆகிருக்குங்க. அந்த மாதிரி நமக்கு டேமேஜ் ஆகும்போது நமக்கு என்ன தான் ஊக்கு மாட்டி வச்சாலுமே அந்த ஊக்ஸ் நமக்கு கலண்டு வந்துகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி நமக்கு ஊக்ஸு கலண்டு வராமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பின்னூக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பின்னூக்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு எங்கே ஊக்கம் மாட்டினா ஓப்பன் ஆகிட்டே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சு நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இது போல் உள்ளுக்குள்ளே வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வெளி பக்கமாக பாருங்கள் ஊக்கு தெரியும் இல்லையா, அந்த ஊக்ஸை நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் ஊக்கம் மாட்டி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நமக்கு நல்லா டைட்டாக இருக்கும், நமக்கு கரண்டுமே வரவே செய்யாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ரொம்பவே டைட்டாக இருக்கும் இல்லையா, அதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் மறுபடியும் ஊக்ஸ் எடுத்துருக்கேன். ஊக்ஸ் எடுத்துகிட்டு அந்த நம்ம அடியில் பட்டன்ஸ் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த ஊக்கு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கேப் விட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நீங்கள் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் பின் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு லூஸாக இருக்கிற ப்ளவுஸுமே நமக்கு கரெக்டாக இருக்குங்க, நமக்கு கலண்டுமே விழுகாது, நல்லா நமக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் பழைய குக்கர் இருந்துச்சுன்னா இது போல் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் புது குக்கர் எந்த குக்கர் யூஸ் பண்ணாலும் அது உள்ளுக்குள் நமக்கு நிறைய அழுக்கு படைஞ்சிருக்குங்க. அதுவும் நீங்கள் இது போல் க்ளீன் பண்ணுங்கள். குக்கர் உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் பாருங்கள் தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இதை கொண்டு போய் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் தண்ணி நமக்கு லைட்டாக சூடு ஆனதுமே பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம என்னென்ன போடலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு நீங்கள் சோடா சேர்த்துக்கோங்க, இட்லிக்கு போடக்கூடிய சோடாங்க. ஒரு மூடி போல் வினிகருங்க. வினிகரில் நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பாத்திரம் க்ளீன் பண்ணக்கூடிய விம் லிக்விட் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. 1 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் கொதிக்க வச்சு கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காலியான மாத்திரை கவர் உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க.
அதுக்கப்புறம் இந்த தண்ணி நம்ம சிங்கில் ஊற்றிட்டு அந்த மாத்திரை கவரையும் இந்த குக்கரும் மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், மாத்திரை கவர் அந்த குக்கர் மட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம இந்த மாத்திரை கவர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்க போகிறோங்க. இந்த கவர் அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம விம்ஜெல் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மாத்திரை கவர் வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா நீங்கள் தேய்ச்சி கொடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளீன் ஆகணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சா போதும். லைட்டாக மாத்திரை கவரை வச்சு எல்லா பக்கம் நீங்கள் தேய்க்கும் போது நமக்கு அந்த குக்கர் உள்ளுக்குள்ளே அழுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நமக்கு வெளியே வருங்க. இப்போ பாருங்கள், குக்கர் உள்ளுக்குள்ளே எல்லா பக்கமும் நம்ம நல்லா தேய்ச்சாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு டைம் தேய்ச்சதுக்கப்புறம் நார் நம்ம எடுத்துக்கலாங்க. நார் எடுத்துகிட்டு ஒரு டைம் எல்லா பக்கமும் நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா பக்கம் தேய்க்கும் போது அந்த அழுக்கு ஃபுல்லாகவும் நமக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் இதை கொண்டு போய் நம்ம சிங்கில் க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சிட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நமக்கு இந்த குக்கர் க்ளீனாக இருக்குன்னுட்டு. பாருங்கள், ஒரு டைம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணியாச்சுங்க. இப்போவே நமக்கு நல்லா பளிச்சுருக்குங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் நீங்கள் நார்மல் சோப் வச்சு எல்லா பக்கமும் தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குக்கர் நமக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். குக்கர் உள்ளுக்குள்ளே நமக்கு எங்கேயுமே அழுக்கு எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு குக்கர் நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் கிழிஞ்சு போன பனியன் இல்லைனா நீங்கள் நம்ம வீட்டில் குழந்தைங்க போடாத பனியன் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. பனியனை எடுத்துகிட்டு உள் பக்கமாக நம்ம திருப்பி வச்சுக்கலாங்க. நான் காமிக்கிற பாருங்கள், இது போல் நீங்கள் உள் பக்கமாக திருப்பிட்டு இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் பனியனை நேராக நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பனியன் கழுத்து கையெல்லாம் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கையில் ஒன்று சேர்த்து நீங்கள் பிடிச்சிக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒன்று சேர்த்து நீங்கள் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம லப்பர் எடுத்துக்கலாங்க. நீங்கள் லப்பர் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த லப்பர் நம்ம எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி நம்ம லப்பர் எடுத்துகிட்டு எப்போதும் போல் நீங்கள் இந்த துணி உள்ளுக்குள்ளே உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லப்பர் நம்ம போட்டு விட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம லப்பர் நம்ம போட்டு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் துணி ஃபுல்லாகவும் நீங்கள் சுருக்கு இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக நம்ம எடுத்து விட்டுக்கலாங்க. இது போல் நீட்டாக எடுத்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த துணியை நம்ம உள் பக்கமாக நம்ம திருப்பிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம உள் பக்கமாக நம்ம திருப்பியாச்சு. நமக்கு திருப்பினதுக்கு அப்புறம் இப்படி தாங்க இருக்கும். இது எதுக்காகன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த துணியை ஃபஸ்ட் நம்ம எடுத்து ஒரு ஓரம் நம்ம வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மிக்சிலாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிக்சி ஒயர் ஃபுல்லாகவும் இது போல் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண பனியன் கிளாத் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் இது போல் போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது மிக்சியுமே நமக்கு நல்லா க்ளீனாக இருக்கும். டஸ்ட் நமக்கு எதுவுமே ஆகவும் செய்யாதுங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்ஸையும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எப்போ எடுத்து மிக்ஸி யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ பனியன் கிளாத்தை எடுத்துகிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸி நமக்கு டஸ்ட்டு படாமல் எப்போவுமே க்ளீனாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இனி நம்ம வீட்டில் பாத்திரம் அடுக்க வளையல் இருந்தால் போதுங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத பழைய வளையல் இல்லைனா நீங்கள் கண்ணாடி வளையல், மெட்டல் வளையல், எந்த வளையல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வளையல் கிட்ட எடுத்துருக்கேன். இந்த மாதிரி வளையல் ஃபுல்லாகவும் நீங்கள் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டேப் எடுத்துக்கலாங்க. நார்மல் செலோ டேப்போ இல்லை நீங்கள் கலர் செலோ டேப்பு எந்த டேப்புன்னு நீங்கள் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி டேப் எடுத்துகிட்டு இந்த வளையல் ஃபுல்லாகவும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம 2 வளையல் எடுத்துருக்கோம். இந்த 2 வளையலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்தளவுக்கு நீங்கள் டைட்டாக அந்த டேப்பு நீங்கள் ஓட்டுறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு நல்லா வெயிட் தாங்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம டேப்பு நம்ம ஒட்டியாச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் இதே போல் கீழே நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த வளையல் எல்லாமே இதே போல் நம்ம டேப்பு ஒட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லா வளையல் மேலேயுமே நம்ம நல்லா டேப்பை நம்ம ஸ்ட்ராங்காக ஒட்டி எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி டேப்பை நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம கிச்சனில் ஆணில் வச்சுருப்போம். இந்த ஆணில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளையல் நீங்கள் மாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம வளையல் மாட்டினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கரண்டி, ஜல்லிக்கரண்டி, தோசைக்கை, அன்னக்கையெல்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு வளையலும் நீங்கள் 2-3 கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் நான் இன்றைக்கி ஒவ்வொன்று போல் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேங்க. நீங்கள் அடிக்கடிக்கு எதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாமே நீங்கள் இந்த வளையல் உள்ளுக்குள்ளே நீங்கள் மாட்டி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி
மாட்டிக்கும் போது பார்க்க நமக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த வளையல் ஃபுல்லாகவும் நமக்கு கீழே கட்டாகி விழவே செய்யாது. ஏன்னா நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதனால் நமக்கு கரண்ட் எதுவுமே கீழே விழுகாது. அந்த வளையல் ஃபுல்லாகவும் நமக்கு கரண்டுமே விழுகாதுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் செலவே இல்லாமல் உங்கள் வீட்டில் நீங்களே ரெடி பண்ணிடலாங்க. இந்த மாதிரி கரண்டி மாடல் நம்ம நிறைய பேர் காசு கொடுத்து ஆன்லைனில் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி வாங்காமல் இது போல் உங்கள் வீட்டில் நீங்களே ரெடி பண்ணிடலாங்க. மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.